ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் தமிழ் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் பேப்பர்ஸ் வச்சு தான் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம். இப்போ அந்த கலர் பேப்பரே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெயிண்ட்டை வச்சுலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஃபுட் கலர்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ கலர் பேப்பர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த கேசரி பவுடரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துக்கிட்டதுக்கு அடுத்து ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நாலாக மடித்து நம்ம அப்படியே டிப் பண்ணி அந்த A4 ஷீட்டில் அப்படியே நம்ம அடிக்க வேண்டியது தான். எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம நல்லா அப்ளை பண்ணுறோம். கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி வைங்க. நம்மளோட கை அச்சு பட்டுச்சு அப்படின்னா நம்ம கையை எடுத்துட்டு லைட்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லான நமக்கு ஒரு எல்லோ கலர் மாம்பழ மஞ்சள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது நம்ம நல்லா அப்படியே டிப் பண்ணி அப்படியே நம்ம அந்த A4 ஷீட்டில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். நமக்கு ஒரு ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான கலர் கிடச்சிருக்கு. நம்ம எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணுவோம். 4 ஓரத்துலேயும் படுற மாதிரி உள்ள எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அந்த 4 ஓரங்கள்லையுமே நல்லா அப்ளை பண்ணுங்கள். கீழே நான் ஒரு பாலித்தீன் கவர் தான் விரிச்சிருக்கேன். ஸோ நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. நமக்கு A4 ஷீட்டில் எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்லா அப்ளை ஆகிடும். பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான நமக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உஜாலா எடுத்திருக்கேன். நமக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நாம் அப்படியே ஸ்பாஞ்சை வச்சு டிப் பண்ணி அப்படியே அந்த A4 ஷீட்டில் அடிக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பர்பிள் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படியே எல்லா ஓரத்துலையுமே நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்குவோம். நமக்கு கலர் பேப்பர்ஸ் இல்லாத டைமில் இல்லை வாங்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலரை அடித்து அதுக்கடுத்து நம்ம கிராஃப்ட் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளே கலர் அடிச்சுட்டு நம்ம அதில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஓரங்கள்லையுமே நல்லா அடிச்சிருங்க. இந்த ப்ளூ கலர் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது காஞ்சதுக்கு அடுத்து நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு உஜாலா ஊற்றிக்கிறோம். அதோட கொஞ்சோண்டு ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நமக்கு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்பாஞ்ச் வச்சு இப்போ நம்ம அடிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான ப்ரௌன் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. 4 ஓரங்கள்லையுமே படுற மாதிரி நம்ம நல்லா டிப் பண்ணிட்டு அப்படியே அடிக்கலாம். அந்த ஷீட் எல்லாமே நல்லா கவர் ஆகிற வரைக்கும் ஒயிட் கலரில் எதுவுமே திட்டா வராத அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி அடிச்சிருங்க எல்லா பாகத்துலேயுமே. மேக்ஸிமம் நமக்கு அந்த கார்னர் மட்டும் நல்லா படாமல் இருக்கும். ஸோ நம்ம கையை வச்சு லைட்டாக பிடிச்சிக்கிட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ப்ரௌன் கலரில் ஷீட் கிடச்சிருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப எனக்கு பிடிச்சதே இந்த ப்ரௌன் கலர் ஷீட் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு 4 கலர் ரெடி பண்ணிட்டோம். இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சு நான் அடுத்து ஒரு கிராஃப்ட் வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.